வறுமையை ஒழிக்கவும் ஏழைகளுக்கு எளிதாக நிதியுதவி வழங்கவும் திட்டமிடப்பட்டிருந்த ஒற்றை சமூக நல உதவித் தொகை திட்டம் அரசு ஆணைக்குழு ஆலோசனை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. RSA, APL போன்ற பல்வேறு சமூக நல உதவிகளை ஒரே திட்டத்தின் கீழ் இணைத்து ஆண்டுக்கு 40 பில்லியன் யூரோக்கள் நிதியுதவி வழங்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த முக்கிய சீர்திருத்த திட்டம் மாதக்கணக்கில் தொடர்ந்து தள்ளி போடப்பட்டு வருகிறது. நாடாளுமன்றத்தில் இந்த திட்டத்திற்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அரசாங்கத்தின் மீது கொண்டுவரப்படக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அஞ்சுவதாலும் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிகிறது. முன்னதாக இந்த சட்டமூலம் மீது நாடாளுமன்றத்தில் வசந்த காலத்தில் விவாதம் நடத்தப்பட்டு சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தாமல் முறைப்படி நிறைவேற்றப்படும் என்று நாட்டின் தொழிலாளர் துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனினும் இந்த திட்டம் சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பல்வேறு தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் காரணமாக இதனை நாடு முழுவதும் முழுமையாக செயல்படுத்த இன்னும் 3 முதல் 4 ஆண்டுகள் வரை ஆகலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் அரசியல் ரீதியாக பெரும் விவாதங்களையும் பிரெஞ்சு அரசியல்வாதிகளிடையே கடுமையான பிரிவினையையும் ஏற்படுத்தியதே இந்த தொய்வுக்கு காரணமாக கருதப்படுகிறது.